ரைட், நாம இன்னைக்கு முதலாவது யூனிட்டினுடைய 7வது தேர்ச்சி பார்க்க போறோம். வணிகத்தின் அகச்சூழல் காரணிகள் வணிகங்களில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்வார். அப்ப நாங்க மேல அகச்சூழல் காரணி என்ன, புறச்சூழல் காரணி என்ன, அந்த புறச்சூழல் காரணி 2 வகைப்படும் என்ற விஷயம் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். ரைட், ரிஃபர் பண்ண போறீங்கன்னு சொன்னா போயிட்டு போடப்பட்டிருக்கின்ற வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு வாங்க. 1.6 விளக்கமா போட்டிருக்கோம். ரைட், அப்ப இதன் அடிப்படையில சரிதான பிள்ளைகள், இது 2ஆ வகைப்படுது. அதே மாதிரி அகச்சூழல் 1. இப்ப இதுல நாங்க 1.7ல எதை பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த வணிகத்தினுடைய அகச்சூழல் காரணியால வணிகங்கள்ல ஏற்படக்கூடிய தாக்கம் என்னன்னு பார்க்க. அப்ப டைரக்டா நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். வணிகத்தின் அகச்சூழல் காரணிகள். அப்ப என்னென்ன அகச்சூழல் காரணி இருக்கு? நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கள் அகச்சூழல் காரணி. உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், ரைட், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு, வளங்கள் எனும் சூழல் காரணிகளை சுட்டிக்காட்ட முடியும். இதுதான் அகச்சூழல் காரணி. இந்த அகச்சூழல் காரணிகளால நிறுவனத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். அப்ப முதலாவது வாசிப்போம். வணிகத்திற்கு வளங்களை வழங்கியுள்ள அல்லது நிதியினை முதலீடு செய்திருக்கும் இலாபம் அல்லது நட்டத்தை ஏற்கும் பிரிவினர் தான் உரிமையாளர். அப்ப உரிமையாளருங்கிறவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு? வணிக நிறுவனத்துக்கு தேவையான வளங்களையும் நிதியினையும் ஈடுபடுத்தி இருப்பார். அதுக்காக அவர் லாபத்தை அல்லது நட்டத்தை ஏற்பார். அநேகமா எதிர்பார்க்கிறது லாபம், ஆனால் அவருடைய தீர்மானங்களால நட்டங்கள் வரலாம். ரைட், அடுத்தது பார்ப்போம். வணிக திட்டங்களை தயாரித்தல், தீர்மானம் எடுத்தல் என்பவற்றை மேற்கொள்றவர் ரைட், இவர் தான் முகாமையாளர். வணிக திட்டங்களை தயாரிப்பாரு, தீர்மானம் எடுப்பாரு, பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். உரிமையாளரும் முகாமையாளராக இருக்கலாம், அல்லது முகாமையாளர் தனியான ஒரு நபராக நிறுவனத்துல இருக்கலாம். சரிதான பிள்ளைகள்? ஓகே. அடுத்தது, உயர் முகாமையாளர் தயாரிக்கப்படும் திட்டங்கள் மற்றும் தீர்மானங்களை கீழ்மட்டத்தில் குறிப்பிட்ட கருமங்களில் ஈடுபடும் பிரிவினர் ஊழியர்கள். அப்ப இந்த முகாமையாளரால் எடுக்கப்படுகிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நடைமுறைப்படுத்துவர்களாக இந்த ஊழியர்கள் இருப்பாங்க. சரியா? ஓகே. வணிகத்தில் காணப்படுகின்ற அனைவரிடமும் பகிர்ந்தளிக்கப்படுவதும் அடுத்து வரும் சந்ததியினருக்கு ஒப்படைக்கப்படும் நம்பிக்கைகள், பெருமானங்கள், மனப்பாங்குகள், பழக்க வழக்கங்கள், நடத்தை முறைகள், முன்மாதிரிகள் என்பன நிறுவனத்தினுடைய கலாச்சாரம். அப்ப நிறுவனத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்ன, நடத்தை நடைமுறைகள் என்ன, எப்படியான விஷயங்களை செய்யறாங்கன்ற அடிப்படையாக கொண்டு இப்ப மட்டுமில்ல எதிர்காலத்திலையும் நிறுவனத்துக்குள்ள வரக்கூடியவங்களுக்காக நீங்க செய்கின்ற ஒரு விஷயம். சரியா? இதான் நிறுவனத்தினுடைய கலாச்சாரம். ஆண்டாண்டு காலமாக ஒரு நிறுவனத்துல பின்பற்றப்படுகின்ற ஒரு விஷயம். ரைட், நிறுவன நோக்கத்தினை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய அமைப்பின் கருமங்கள், வளங்கள், அதிகாரம் என்னென்ன பிரிந்து செல்கின்ற முறை, எப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் இந்த வளங்களாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கலும் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில இத நிறுவன கட்டமைப்புன்னு சொல்றான். சரியா? அதே பிறகு பார்க்க வேண்டியது ரைட், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக உள்ளீடுகளாக பயன்படுத்துகின்ற நிலமுழைப்பு, மூலதன, முயற்சியாண்மை, காலம், தகவல்கள், அறிவு. நாங்க இதை பார்த்திருக்கிறோம், முன்னே இருக்கக்கூடிய தேர்ச்சியில பார்த்திருக்கோம். ரிஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது தெளிவா நிலம்டா என்ன, உழைப்புண்டா என்ன, மூலதனம்டா என்னன்னு பார்க்கலாம். ரைட், இதுகள் தான் நிறுவனத்துல பயன்படுத்தக்கூடிய வளங்களாக காணப்படும். அப்ப இதுதான் விஷயம். இதுதான் அகச்சூழல் காரணிகள். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், அதே மாதிரி நிறுவனத்துடைய கலாச்சாரம், நிறுவனத்துடைய கட்டமைப்பு, நிறுவனத்துடைய வளங்கள். இது ரைட், இது இந்த நிறுவனங்களுக்கு காணப்படுகின்ற அகச்சூழல் மூலமாக அந்த நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று பலம், ஸ்ட்ரென்த். அப்படி இல்லையா அது பலவீனமாக வரும், வீக்னஸா இருக்கு. அப்ப அகச்சூழல் காரணிகள் மூலமாக ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடியது பலமும் பலவீனங்களாகவும் இருக்கு. அப்ப அந்த அகச்சூழல் காரணிகளை இருந்து என்ன பலம் என்ன பலவீனங்கள்னு அட்டவணை தெளிவுபடுத்துது. அப்ப நாங்க அட்டவணைக்கு வருவோம். இந்த விஷயத்த நாங்க இன்னும் மேலதிகமாக தெளிவுல எடுக்க போறோம். ரைட், அப்ப உரிமையாளரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள்,
அவர்கிட்ட இருந்து என்ன பலம் ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கும்டா, ரைட், கூடுதலான உரிமையாளர்கள் இருப்பாங்களா இருந்தால் அது ஒரு பலம். ஏன்னா பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்து டிசிஷன்ஸ் வரும், சாரி பிளானிங் அண்ட் திட்டங்கள், அதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வரும். அதை வச்சுக்கொண்டு சிறந்த முறையில டிசிஷன் மேக் பண்ணலாம், தீர்மானம் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்கள்ட்ட காணக்கூடிய நிதி மூலதனம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி அவனுடைய அனுபவம், அறிவு என்பது அதிகமாக காணப்படுமாக இருந்தால் அது நிறுவனத்துக்கான பலமாக காணப்படும். அதே போல அதே ஒப்போசிட்டாக இருக்குமாக இருந்தால் குறைந்த அளவிலான உரிமையாளர்கள் காணப்படுறாங்க, அப்ப குறைந்த அளவிலான ஐடியாஸ் தான் கிடைக்கும், ரைட். சில நேரங்கள்ல அவங்களுடைய என்னது அவங்க பயன்படுத்துகின்ற டிசிஷன் மேக்கிங்ல சில பிழைகள் வரலாம். அடுத்தது பாருங்க, நிதி பலம் குறைவாக இருத்தல். காசு மூலதனம்ங்கிறது குறைவா காணப்படுறது, திறன் ஸ்கில்ஸும் இல்ல, அதே மாதிரி குறைந்த அளவிலான அனுபவம் தான் இருக்காக இருந்தால் அவரு நிறுவனத்துக்கான பலவீனமாக இருக்கு. அதுல முகாமையாளருக்கு வருவோம். பலம் பயிற்சியும் அனுபவம் இருந்த அவருக்கான பலமாகவும், சரியான முறையில் அவர் தீர்மானம் எடுப்பாருன்னா அது நிறுவனத்துக்கான பலமாகவும் இருக்கு. அதே ஆப்போசிட்டா இருக்குமாக இருந்தால் பயிற்சியும் இல்ல, அனுபவம் இல்ல, குறைவா காணப்படுது, தீர்மானம் எடுத்துல பின்னடைவு இருக்கு, அதே மாதிரி பிழையான தீர்மானங்கள் எடுக்கிறாரா இருந்தால் அது அவருக்கான பலவீனங்களாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த விடயம். அடுத்தது பாருங்க, ஊழியர்கள் மூலமாக என்ன பலம்? திறமையும் அனுபவம் உள்ள ஊழியர்கள் இருப்பாங்கண்டா அவங்ககிட்ட இருந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி பல்வேறு திறன்கள், பல்வேறு ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய தெரிஞ்சு அப்படி இல்லாம எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்குமா இருந்தா அவர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஊழியரா இருப்பார். சிறந்த மனப்பாங்கு, அப்ப எல்லாம பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியரா இருக்கும், ரைட். நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், நல்லா லாபம் ஈட்டுவோம், அதன் மூலமா எங்களுக்கு போனஸ் வந்தா உரிமையாளர் தருவார். இது எல்லாமே நெகட்டிவா சிந்திக்கிறது. நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் லாபம் வரப்போறதும் இல்லை, உரிமையாளர் எங்களுக்கு தரப்போறதும் இல்லை, இப்படியான மைண்ட் செட் இருந்தாருன்னு அவர் ஒழுங்கா வேலை செய்வாரா? மாட்டார். அப்ப அது பலவீனம். சோ அது மனப்பாங்கு சிறந்த முறையில் இருக்குமா இருந்தா அது பலம். அதே மாதிரி மோட்டிவேட்டடா வேலை செய்யக்கூடிய, உற்சாகமாக ஊக்கமாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் காணப்படுறது நிறுவனத்துக்கான பலமா இருக்கும். அதுவே ஒப்போசிட்டா வருமா இருந்தால் அது பலவீனம், பயிற்சியும் இல்ல, ரைட். பயிற்சியற்ற ஊழியர்கள், பொறுப்பு வகை கூறல் அற்ற ஊழியர்கள், ரைட். பொடுபோக்குத்தனமா இருப்பாங்க, ஒரு விஷயத்து சம்பந்தமா கேட்டா ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா ஒழுங்கா என்ன செய்ய மாட்டான், ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பாதகமான பழக்க வழக்கம், தேவையற்ற பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிறது, ரைட். அதே லேட் ஆகி வாரது, அப்படியான சமூகம் அளிக்கிறதுல திடீர்னு சொல்லாம லீவ் எடுக்கிறது, இப்படியான விஷயம். எதிரான மனப்பாங்கு, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ். அதே மாதிரி வினைத்திறனற்ற ஊழியர்கள் காணப்படுறது, சரிதானே, வினைத்திறனே இல்லை, எவ்வளவுதான் ஆட்கள் இருந்தாலும் அவுட்புட் காண. வினைத்திறன் என்றா குறைந்த அளவிலான வளங்களை கொண்டு கூட அளவான வெளியீட்டை பெறுறது, இவங்கிட்ட இருந்து அது பெற முடியலன்னா அது நிறுவனத்துக்கான பலவீனமாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? அப்ப அடுத்தது நிறுவனத்துடைய கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு வளங்களை பார்த்தோம்டா, நேரடியா டக்குன்னு போனோம்டா, நிறுவன கலாச்சாரத்துக்கான பலம் நேரான மதிப்பீடு மற்றும் நேரான முறைமையும் காணப்படுறது. ஒரு முறையான ஒரு சிஸ்டம் இருக்கும், சரியா. அதற்கே உரிய விருத்தி அடைந்த நடத்தை, ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள் என்று இருக்கும். சிறந்த முறையில நீங்க வச்சிருக்கிற சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பழக்க வழக்கம், நடத்தை, ஒழுங்கு முறைகள் எல்லாம் இருக்கும், இல்லையா? அங்க என்ன செய்யாது, ஒரு முறையான ஒரு நிறுவனத்தை இயக்க முடியாது. அதே மாதிரி அது ஒப்போசிட்டாக இருக்குமாக இருந்தார், நீங்க பாருங்க, நேர் மதிப்பீடு, நேரான முறைமை, நடத்தை, ஒழுக்கம் என்பன காணப்படலைன்னா கஷ்டம், பலவீனம். உயர் மேற்பார்வை ஒன்று இல்ல, சூப்பர்வைசிங் ஒன்று இல்ல, தண்டவாட்டுக்கு வாரான் போறான் செய்யறாங்க, ஒன்றும் கணக்கெடுக்கிறல்லா அங்க என்ன நிறுவனத்துக்கான ஒரு பலவீனம் அது. அதே போன்ற நிறுவனத்துடைய கட்டமைப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், நிறுவனங்களுக்கு இடையில வளங்களை இருக்கின்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையில பகிர்ந்தளிக்கிற, அப்ப அது பொருத்தமானவாறு வேலைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கா, அதே மாதிரி பொருத்தமானவாறு ஒழுங்கமைப்பு கட்டி எழுப்பப்பட்டிருக்கா, ஒரு ஒழுங்கான ஒரு குழுவான ஒரு அமைப்பு இருக்கான்றத பார்ப்போம். அப்படி இல்லையா, அதாவது வகிபாகங்களுக்கு இடையே மோதல் காணப்படுது. சோ ஒருத்தருக்கு ஒரு வேலை தெரியும்,
அத ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, அவருக்கு என்னென்ன இந்த வேலை தொடர்பாக செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். அவர் இன்னும் ஒருத்தர் வேலையை செஞ்சு போட்டு இவர் தனக்கு கொடுத்த வேலையை செய்யாம வேறொண்ட செய்யறாராக இருந்தால் அங்க முறையான முறையில ஒரு வகிபாகம் இருக்கா, சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அது கணக்கெடுக்கப்படாம இருக்குமா இருந்தால் அது ஒரு பலவீனமா இருக்கும். அதே மாதிரி பிரிவுகளுக்கு இடையிலே சிறந்த ஒரு இணைப்பு இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல. ரைட், பைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கும் ரைட் இங்க விற்பனையில இருக்கிற அல்லது இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறவனுக்கும் சண்டைண்டா எப்படி அவங்க இந்த சந்தைப்படுத்தல சிறந்த முறையில ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட ப்ராடக்ட சேல் பண்ணுவாங்க, இப்படியான பலவீனங்கள் காணப்படும். சோ அதனால இந்த இணைப்புங்கிறது சரியான முறையில இருக்கணும். அதே மாதிரி நிறுவனத்தினுடைய வளங்களை பாருங்க, தேவையான அளவு காணப்படணும், அதே மாதிரி தரமாகவும் இருக்குமாக இருந்தால் அது உங்களுக்கான பலம். இதுவே ஒப்போசிட்டா இருக்குமா இருந்தால் தேவையான அளவு காணப்படல, ரைட், வளம் பற்றாக்குறையா காணப்படுது, அதே மாதிரி டேட் போன வளங்கள் உங்கள்கிட்ட காணப்படுது, அதே மாதிரி தரமற்ற பொருள் காணப்படுதுண்டா அது பலவீனமாக காணப்படும். சரியா பிள்ளை? அப்ப இப்படித்தான் அகச்சூழல் மூலமாக உங்களுக்கு பலம் பலவீனங்கள் இருக்கும். இது டைரக்டா இப்படி உங்கள்கிட்ட உரிமையாளர்கிட்ட இருந்து பலம் பலவீனங்களை எழுதுங்கன்னு ஒரு காலமும் கேட்க மாட்டான். கேள்வி வரும் பார்ட் 2ல இங்க ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று தந்துட்டு இங்க பார்க்கக்கூடிய உரிமையாளர்களுடைய பலம் என்னன்னு கேட்பார். அப்ப அதுல சொல்லியிருப்பார், இத்தனை லட்சம் ரூபாய் மூலதனத்தை கொண்டு போயிட்டு இறாரு, அதே மாதிரி இத்தனை வருஷம் அனுபவம் அவரு காணப்படுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நிறைய உரிமையாளர்கள் காணப்படுறாங்கண்டா இங்க உரிமையாளர்கிட்ட காணப்படுற பலங்கள்ல எப்படி நீங்க எழுதுவீங்க, உதாரணத்தோட எழுதுவீங்க. அதிக அளவிலான மூலதனம் காணப்படுறதுனால அது ஒரு பலம், நிதி பலம் காணப்படுது. அதே மாதிரி அவருக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால அது ஒரு நிறுவனத்துக்கான பலம். இந்த அடிப்படையில தான் கொஸ்டின் வரும். இதுதான் உங்களோட 1.7க்குரிய விஷயம். சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த விடயத்துக்கு பிறகு நாங்க பார்க்க போறது 1.8. சரிதான்.